ஹாய் ப்ரைஸ் லார்ட் எவ்ரி ஒன். ஸோ இன்றைக்கி நான் ஒரு வசனத்தை லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி என்னாச்சுன்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தி யூஎஸில் இருக்கா. ஸோ அவங்களுக்குள்ளே எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. அவன் மெசேஜ் பண்ணுற நேரத்தில் எனக்கு பரிசுத்தாவியானவர் உணர்த்துனாங்க. ரெண்டு பேசினாங்க. இவா ஒரு காரியத்தை பற்றி உன்கிட்ட பேச போகிறா. இந்த காரியம் வந்து நோ, அந்த காரியம் என்னது நான் இங்கே சொல்ல முடியாது. பட் அவள் அந்த விஷயத்த எனக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் சொன்னாங்க. அப்போது நான் ஆல்ரெடி அவள் அந்த ஸ்டோரி சொல்கிற நேரத்துலேயே நான் அதை ஃபஸ்ட்டே டெக்ஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கு என்ன காடோட ஆன்சர் அப்படி ஆல்ரெடி டெக்ஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு காரியம் அந்த ஸ்டோரி சொல்லும்போது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், எஸ்பா நீங்கள் சொன்ன விஷயமும் இது ஒன்றும் இல்லையே. ஆனால் அதுக்கு பிறகு ஒரு மெசேஜ் அவள் அனுப்பின பிறகு தேர்ட் மெசேஜை பார்த்த பிறகு தான் எனக்கு தெரிய வந்துச்சு எஸ்பா என்ன சொன்னாங்களோ அந்த ஸ்டோரி தான். பாருங்களேன், நம்ம பேசுறதுக்கு முன்னாடியே பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியுமா. பைபிளில் ஒரு வசனம் வந்திருக்கு, வாங்க வாசிக்கலாம். சங்கீதம் வாங்க வாசிக்கலாம். சங்கீதம் 139:4. என் நாவில் சொல் பிரவாவதற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். தேவனுக்கு நீங்கள் பேச போகிற விஷயம் வந்து அவருக்கு முன்னாலே தெரியுமா. ஜஸ்ட் லைக் இன்றைக்கி பாருங்களேன், அவள் சொல்கிறதுக்கு முன்னாடி பரிசுத்தாவியானவர் எனக்கு அது என்ன பேச போகிறான்னு சொல்லிட்டா அதுக்கு என்ன ரிப்ளை பண்ண நான் ஆல்ரெடி டெக்ஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். நானே ஷாக் ஆகிட்டேன். அப்போ நானே அவளுக்கு சொன்னேன், சங்கீதம் 139:4 சொன்ன மாதிரியே நடந்துச்சு. இப்போது நீ சொல்கிறதுக்கு முன்னாடி காட் எனக்கு இந்த விஷயத்தை பற்றி சொன்னாங்க. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்களோ அது தேவனுக்கு முதலே தெரியும். ஸோ ஹி நோஸ். நீங்கள் உட்காருறது தெரியும், நீங்கள் தூங்க போகிறது தெரியும், நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க தெரியும், நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, என்ன யோசிப்பீங்க, எல்லா விஷயமுமே தேவனுக்கு தெரியும். அண்ட் காட் வாட்சஸ் ஓவர் யூ. ஸோ என்றைக்குமே எனக்கு தனிமையாக இருக்கேன், எனக்கு ஆன்சர் சொல்யூஷனே கொடுக்க மாட்டாங்க அப்படிலாம் இல்லை. அவர் எப்படியாச்சும் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுப்பார். அவருக்கு எல்லாமே உங்களை பற்றி தெரியும். ஸோ டோன்ட் ஃபீல் காட் டசன்ட் நோ மீ, காட் டசன்ட் லவ் மீ அப்படிலாம் இல்லை. காட் லவ்ஸ் யூ, காட் நோஸ் யூ எவ்ரி திங் வாட் யூ கோனா சே. காட் பிளெஸ் யூ.